வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் சார்பா லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல் சார்பா உங்க எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பா. ஸோ கடந்த வருடத்தை தாண்டி இந்த வருடத்துல நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நீங்களும் சரி, உங்க குடும்பங்களும் சரி, எல்லாருமே சந்தோஷமா இருங்க. எல்லாருமே அவங்களுடைய கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம லெட்ஸ் பிளே ஃபேண்டசி சார்பா புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பா. 2025வது ஆண்டுக்கான நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் போகலாம். ஸோ ப்ரேயர் பண்ணும்போது நம்ம சேனல்ல கொடுக்குற டீம்ஸும் நல்லா வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க கடவுளை வந்து நல்லா வேண்டிக்கோங்க. இந்த வருஷத்துல நம்ம நிறைய வெற்றியை வந்து பார்க்கணும். ஸோ 19வது பிபிஎல் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன், பிரிஸ்பன் ஹீட் வெர்சஸ் மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. எப்போ நான் சேனல் ஆரம்பிச்சனோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரீயா தான் நான் சேனல்ஸ்ல வந்து டீம்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ₹1 வாங்கிக்கிட்டு யாருக்கிட்டையும் பிரைமோ மண்ணாங்கட்டியோ எதுவுமே வாங்கினதில்ல. நான் என்ன டீமோ யூஸ் பண்றனோ அதே தான் இந்த கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அது இந்த 2025ல எத்தனை வருஷம் இந்த ஃபேண்டசி இருந்தாலும் அது கொடுப்போம். ஸோ மறக்காம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ ஃபேண்டசி XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் என்ன மாதிரி வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்பை கொஞ்சம் கவனப்படுத்தி பாருங்க. ஏன்னா என்ட்ரி ஃபீஸ் வைஸா ரொம்பவே கம்மி. நீங்க எந்த ஆப் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, இங்க குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ₹12 இருக்குன்னா மத்த ஆப்ல ₹13 இருக்கும். இங்க ₹250 ஒரு ₹270 போட்டா ₹500 வின் பண்ற மாதிரி மத்ததுல ₹290 இருக்கும். அதனால மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. நியூ இயருக்கு நமக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ பிட்ச் ரிப்போர்ட், இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்பன்ல தான் நடக்கு. சோ பிட்ச் ரிப்போர்ட் இதுல வந்து கொடுத்துருக்கோம், நீங்க பாருங்க, உங்களுக்கே புரியும். ஒன் ஆஃப் த பிக்கர் கிரவுண்ட் இன் ஆஸ்திரேலியா. ஸோ உங்களுக்கே தெரியும் பிரிஸ்பன்ல இப்ப மேட்ச் நடந்தது. ஆனா மழையினால டெஸ்ட் மேட்ச்லாம் பெருசா நடத்த முடியல அவங்களால. இருக்கிறதுல பெரிய கிரவுண்ட் ஆஸ்திரேலியால அது இதுதான் அப்படின்னு இருக்காங்க. அதே போல பவுன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க பிட்ச் வந்து. ஸோ அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். எப்போ நியூ பால்ல வந்து நல்ல மூவ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா போக போக இந்த இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் பவர் பிளே வந்து 1 to 4 ஓவர் கொடுக்குறாங்க பிபிஎல். அப்போ அந்த 1 to 4 நல்ல வந்து மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அது போக போக பேட்ஸ்மேன் கொஞ்சம் செட்டிலாகி ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உரிச்சு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்டா நடந்த ஒரு 10 மேட்ச் ரிசல்ட் இருக்கு, நீங்களே பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஸோ மேட்ச் இந்த மேட்ச் பிரிஸ்பன் வெர்சஸ் சிட்னி சிக்ஸர்ஸ் மேட்ச்ல ஒரு லோ ஸ்கோர் தான் போயிருக்கு. ஆனா வந்து செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணி இருக்கிறாங்க. ஓவராலா நமக்கு வந்து 11 விக்கெட்ஸ் வந்து பவுலர் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடிலேட் வெர்சஸ் பிரிஸ்பன் மேட்ச்ல வந்து செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் வந்து வின் பண்ணி இருக்கிறாங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 13 விக்கெட் வந்து பவுலர்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல இது மழையினால கொஞ்சம் அந்த மேட்ச் வந்து நம்ம கம்மியா நடந்து நீங்க பாத்துருக்கீங்க. இப்போ ரீசெண்டா நடந்துச்சு ஆஸ்திரேலியா வெர்சஸ் பாகிஸ்தான் T20. அதுல இதுலயே பாத்தீங்கன்னா 13 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பவுலர்ஸ் வந்து. ஆனா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியா இந்த மேட்ச்ல வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது உமன்ஸ் மேட்ச், அதனால நான் அதை பெருசா கண்டுக்கல. அடுத்து பிரிஸ்பன் வெர்சஸ் பெர்த் மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் போயிருக்கு. ஆனா பவுலர்ஸ் வந்து 15 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணிருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணிருக்காங்க. பவுலர்ஸ் வந்து 16 விக்கெட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண பிரிஸ்பன் ஹீட் வின் பண்ணிருக்காங்க. 19 விக்கெட் வந்து பவுலர் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இந்த மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண பிரிஸ்பன் ஹீட் வின் பண்ணிருக்காங்க. 13 விக்கெட் வந்து ஸ்கோர் போயிருக்கு. எதுக்கு இப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க மத்த பிச்சுக்கும் இந்த பிச்சுக்கும் பாத்தீங்கன்னா குறையாம பாருங்க, 13 13 13 15 16 19 13 அப்படின்னு சொல்லி நிறைய விக்கெட்ஸ் போயிருக்கு. அப்போ நீங்க பவுலர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வந்து பாருங்க தொடர்ச்சியா வந்து ஒரு 1 2 3 4 5 6 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. லாஸ்டா நடந்த 2 மேட்ச்ல மட்டும்தான் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்காக தான் இது கொடுத்துருக்கு. அதே போல ஃபாஸ்ட் பவுலர்ஸா ஸ்பின்னர்ஸா அது எப்படி நடந்திருக்கு? ரெண்டுமே வந்து 10 மேட்ச் ஆடி இருக்கிறாங்க. இதுல வந்து 248 ஓவர் வந்து ஃபாஸ்ட் பவுல் பண்ணியிருக்கிறாங்க. 139 ஓவர் வந்து நமக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து பவுல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இதுல வந்து 103 விக்கெட் வந்து ஃபாஸ்ட் எடுத்திருக்கிறாங்க. ஒரு 28 விக்கெட் தான் ஸ்பின்னர்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. நீங்க இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம், ஃபாஸ்ட் தான் வந்து விக்கெட் இதுல வந்து கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கிறாங்க. அதே போல ஆவரேஜா
21 ரன். இங்க பாருங்க 39. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு பிச்சு. உங்க டீம்ஸ்ல இப்போ ஒரு 10 டீம் போறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டீம் வந்து ஃபுல்லா எந்த ஸ்பின்னரையும் எடுக்காம ஃபாஸ்ட் அட்டாக்கை மட்டும் நம்பி டீம் போடுற ட்ரை பண்ணி பாருங்க. விருப்பம் உள்ளவங்க வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ 2 டீமோட நம்ம வந்து ரீசெண்ட் ஸ்கோரை வந்து பார்த்துடலாம். ரீசெண்டா எப்படி ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி. மெல்போர்ன் ஸ்டார்ஸ் இருக்கிறதுல இதே போல ஒரு மட்டமான டீமை நான் பார்க்கலன்னா 5 மேட்ச் ஆடி 5 மேட்சுமே தோல்வி. இதுல வேற மேக்ஸ்வெல் ஸ்டோய்னிஸ் வேற அந்த டீம்ல இருக்காங்க. ஏன்னா எப்பவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், மேக்ஸ்வெல் இருக்கிற இந்த டொமஸ்டிக் லீக்ல வந்து பாத்தீங்கன்னா கப் அடிச்சதா சரித்திரமே இல்லை. அவர் எத்தனை வருஷமா இங்க இருக்காரு அடிச்சது இல்லை. ஐபிஎல் எத்தனை வருஷமா ஆடுறாரு அடிச்சது. ஆனா இன்டர்நேஷனல் வரும்போது மட்டும் அவர் அடிச்சிருக்காரு. அவரு ராசி வந்து அப்படிப்பட்ட ராசியா தான் இருக்கு. அதே போலதான் இங்க பாருங்க 5 விளையாண்டு 5மே தோல்வி. இங்க டக்கட் வந்து சம ஃபார்ம்ல இருக்காரு. 2 மேட்சா முதல் மேட்ச் டக் அவுட் ஆனாரு. 2 மேட்சா 60+. சாம் ஹார்பர் இந்த 2 மேட்ச் நல்லா ஸ்கோர் பண்ணாரு. மீதி எல்லா மேட்சும் ஜோக் ஆடிட்டு போயிட்டாரு. அடுத்து ஸ்டோய்னிஸ் ஓரளவுக்கு டீசெண்டா ஆடினாலும் அந்த லெவலுக்குலாம் கிடையாது. நீங்க முதல் மேட்ச் பாருங்க ஒரு 37 ரன், 2வது மேட்ச் 26 ரன் பிளஸ் ஒரு விக்கெட், 3வது மேட்ச் 27, 4வது மேட்ச் 20, 5வது மேட்ச்ல 22. ஆனா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஒரு 30-40 ஃபேண்டசி பாயிண்ட் எடுத்துறாரு. ஒண்ணு பவுலிங்ல இல்ல பேட்டிங்ல. மேக்ஸ்வெல்லும் அதே மாதிரிதான் 15 ரன் பிளஸ் ஒரு விக்கெட், 32 ரன் பிளஸ் 0 விக்கெட், 6 ரன் பிளஸ் 0 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. பெருசாலா சொல்ற லெவலுக்குலாம் ஒன்னும் பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்கல 2 பேருமே. ஆனா நம்மளோட முட்டாள்தனம் என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்மால் லீக்னு வந்துட்டா கண்ணை மூடிட்டு மேக்ஸ்வெல் ஸ்டோய்னிஸ் தான் நம்ம வந்து இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து கொடுத்து தொலைச்சிடுறோம். ஸோ அதுதான் எனக்குமே பிரச்சனை. நீங்களும் அப்படிதான் இது பண்ணுவீங்க. ஆனா நீங்க பாருங்களேன், இந்த மேட்ச்ல மேக்ஸ்வெல் வெறும் 6 பாயிண்ட் தான் நண்பா. இந்த மேட்ச்ல ஸ்டோய்னிஸ் வேணா மிஞ்சி போனா ஒரு கேட்ச் எதுவும் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒரு 26 பாயிண்ட் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த மேட்ச்ல ஒரு 24 பாயிண்ட், மேக்ஸ்வெல் 36 பாயிண்ட். அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு பவுலர் ஏதாச்சும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி போட்டிருந்தாலும் கூட நம்ம நல்ல பாயிண்ட் வாங்கியிருப்போம். டேகட் போட்டிருந்தா கூட 68-70 இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கோம். நம்மளுடைய தவறு அந்த மாதிரி பண்றோம். பட் அவங்க தான் சேஃபாவும் இருக்காங்க. நீங்க போய் பாருங்க, ஸ்டோய்னிஸ் 95 பேர் வந்து எடுத்து வச்சிருக்காங்க ஃபேண்டசில. மேட்ச்ல ஒரு 85+ கிட்ட 80 பேர் கிட்ட இப்போதைக்கு எடுத்திருக்காங்க. பட் மேட்ச் ஆரம்பிக்கும் போது இன்னும் கூடாது. ஸ்மால் லீக்ல கண்டிப்பா எடுப்பாங்க. ஸோ அதனால இந்த சேஃப் ரிஸ்க்ங்கிற மைண்ட் செட்ல தான் நம்ம வந்து நிறைய மிஸ் பண்றோம். ஸோ தைரியமா ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க மேக்ஸ்வெல் ஸ்டோய்னிஸ் வந்து கொஞ்சம் அடிஷனல் ஆப்ஷனா கூட யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். நான் இந்த மாதிரி பேசிட்டேன்ல, இன்னைக்கு பாருங்க 2 பேர்ல வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. கார்ட் வெயிட் சொல்ற லெவலுக்கு ஃபார்ம்ல இல்ல. ஒரு மேட்ச் கூட 20+ ரன் இது வரைக்கும் அடிச்சு கொடுத்தது இல்ல. வெப்ஸ்டர் முதல் 3 மேட்ச சரியா ஆடல. ஆனா லாஸ்ட் மேட்சுமே 20 ரன் தான் அடிச்சாரு. ஆனா பவுலிங் பண்ணிட்டாரு. 3 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டாரு. அடுத்து ஜொனத்தன் மெர்லோ 3 ரன் அடிச்சார் லாஸ்ட் மேட்ச். உப்புக்கு சப்பானிங்கிற மாதிரி தான் வச்சிருக்காங்க. எங்க ஊர்லாம் அந்த மாதிரி தான் வைப்பாங்க. நல்லா ஆடுற பையனால நம்ம கடைசி அறிக்கிட்டு நீ உப்புக்கு சப்பானியா இருந்துக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த டீம் வந்து 2-3 பேரை வச்சிருக்காங்க. அடுத்து ஜோயல் பாரிஸ் நல்ல பவுலர், டெத்ல பவுல் பண்ணுவார் நண்பா. ஒரு விக்கெட் எடுத்தாலும் ஓகே தான். அவர் அந்த மாதிரி ஒரு டீசென்டான பவுலர் தான். அடுத்து பிரெடி கோச் தொடர்ந்து 3 மேட்ச் இறக்குனாங்க. பெருசாலாம் அவரால் விக்கெட் எடுக்க முடியல. ஒரு மேட்ச் தான் விக்கெட் எடுத்திருக்காரு 3 மேட்ச்ல. ஒசாமா மிர் பாகிஸ்தானோட பவுலர். இப்ப இன்டர்நேஷனலா பெருசா அவர் ஆடுறது கிடையாது. டொமஸ்டிக்ல தான் ஆடுறாரு. 2 மேட்ச் ஆடி 2மே விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. பீட்டர் ஷெடில் ஓகேவான பவுலர். 4 மேட்ச்ல 3 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் பவுலரா இருக்கிறாரு. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா பிரிஸ்பன் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் டாம் பேண்டன் 20+ ரன் இன்னும் தாண்டல. ஃபார்ம் அவுட். ஜிம்மி பீர்சன் தொடர்ந்து 3 மேட்ச் ஓரளவுக்கு லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 24 ரன் பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாரு. முன்ரோ இது வரைக்கும் 10 ரன் ஆடல. ஆனா அவர் தான் இந்த டீமோட கேப்டன். சோ இந்த மேட்ச்ல டாம் பேண்டன், முன்ரோ ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். மெக்ஸ்வின்னி அவர் எப்பவும் போல அவருடைய நார்மல் ரன் டெஸ்ட் பிளேயர் அப்படிங்கறதால உருட்டியே ஸ்கோர் கொண்டு போயிருவாரு. மேட் ரென்சா லாஸ்ட் மேட்ச் தவிர மீதி 3 மேட்சுமே ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸா. மேக்ஸ் பிரையன் அடிச்சன்னைக்கு ஒரு 30+ அடிக்காரு. இல்லைன்னா பெருசா அடிக்கிறது இல்ல. ஃபார்ம்ல இருக்காரு, இன்ஃபார்ம்ல இருக்கிறாரு. வால்டர் ஓரளவுக்கு டீசென்டான ஒரு பவுலர் தான். ஆனா வால்டருமே வந்து நீங்க கொஞ்சம் கவனமா பாருங்க. இந்த மேட்ச்ல ஃபிளாப்பான ரிசல்ட், இந்த மேட்ச்ல பாருங்க ஃபிளாப்பான ரிசல்ட். இந்த 2 மேட்ச்லயும் ஒரு டீசென்டான ஸ்கோர் அடி இருக்காரு. ஸோ 4 மேட்ச்ல 2 மேட்ச் தான் வால்டரே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சேவியர் பேட்லர் வாண்டர் 4 மேட்ச்ல 3 மேட்ச் விக்கெட். ஸ்பென்னர் ஜான்சன் லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கல, ஒரு விக்கெட் 4 விக்கெட். அதுக்கு முந்தின மேட்ச் எடுத்தாரு. ஸ்வீப்சன் தொடர்ந்து 3 மேட்ச் விக்கெட் எடுக்கலங்கிறது ஆச்சரியமா இருக்கு. மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹூக்மேன் வந்து லாஸ்ட் மேட்ச் மட்டும் விக்கெட் எடுக்கல. அதுக்கு முந்தின மேட்ச் எல்லாமே ஒரு விக்கெட் வந்து
ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. ஸோ இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ மஸ்ட் பிக் ஆப்ஷன் ஃபார் பிரிஸ்பன் ஹீட்ல ஃபேண்டசில யாரு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து பேர்ட்லெட், சேவியர் பேர்ட்லெட் வந்து ஒரு நல்ல ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷனா நீங்க கண்டிப்பா உங்க டீம்ல ட்ரை பண்ணலாம். 90% மேல வந்து அவரை ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு, பவர் பிளேல 2 ஓவர், மிடில் 1 ஓவர், டெத்ல 1 ஓவர், தேவைப்பட்டா டெத்ல 2 ஓவர் அட்டாக் பண்ணுவாரு. மினிமம் அவர்கிட்ட இருந்து 1 or 2 விக்கெட் கிடைச்சிடும். 4 மேட்ச்ல 3 மேட்ச் வந்து பாஸ் ஆன ரிசல்ட் தான் கொடுத்திருக்கிறாரு. சோ ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷனா நான் பாக்குறேன். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பென்னர் ஜான்சனையும் வந்து ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல நீங்க எடுக்கலாம். ஒரு 90% மேல செலக்ட் பண்ணப்பட்ட பிளேயர், இனிஷியல்ல 2 ஓவர் எப்படி சேவியர் பேர்ட்லெட் கூட காம்பினேஷன் கொடுத்து பவுல் பண்ணுவாரு. கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து நம்ம 1 or 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஆடி ஒரு மேட்ச் விக்கெட் 4 விக்கெட் எடுத்து கொடுத்தாலும் ஒரு மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுக்கலனாலும் ஒரு மஸ்ட் பிக் வைக்கலாம், ஆப்ஷன்ல வைக்கக்கூடிய பிளேயர். ஏன்னா இன்னைக்கு எதிர்த்து ஆடக்கூடியது வந்து மெல்போர்ன் ஸ்டார்ஸ் தான், கொஞ்சம் வீக்கா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும் போது இந்த 2 பிளேயர்ஸ் வந்து நல்லா விக்கெட் எடுத்து கொடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா பவர் பிளேலையும் அட்டாக் பண்றாங்க, டெத்லயும் அட்டாக் பண்றாங்க. அடுத்து வால்டர் அந்த டீமோட இன்னொரு டெத் ஸ்பெஷலிஸ்ட். அது மட்டும் இல்லாம டாப் ஆர்டர்ஸ் அன்னைக்கு மாதிரி கொஞ்சம் சொதப்பிட்டு போனாங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் வந்து அடிச்சு கொடுத்துருவாரு. பிளஸ் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தா கூட ஒரு ட்ரீம் டீம்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல நீங்க வைங்க. ஆனா செலக்டட் பெர்சன்டேஜ் பார்க்கும்போது ஒரு 70% பேர் தான் அவர் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதிகபட்சமா அவர் வந்து யாரும் செலக்ட் பண்ணனாலும் இந்த 3 பேர் பிரிஸ்பன் ஹீட்ல வால்டர், பேர்ட்லெட், அடுத்து ஸ்பென்னர் ஜான்சன், இந்த 3 பேரையுமே நீங்க ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 7ல இருந்து 8 டீம் வரைக்கும் நீங்க இந்த 3 பேரையுமே நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல நீங்க வந்து நம்மளுடைய மெல்போர்ன் ஸ்டார்ஸ்ல வந்து மஸ்ட் பிக் ஆப்ஷனா வைக்கக்கூடியது நான் எப்பவும் சொன்னதுதான், ஸ்டோய்னிஸ், மேக்ஸ்வெல், வெப்ஸ்டர், இந்த 3 பேரையுமே நீங்க கண்ணை மூடிட்டு போட்டுதான் ஆகணும். ஏன்னா ஸ்டோய்னிஸோட செலக்டட் பெர்சன்டேஜ் வந்து 90+ இருக்கு, மேக்ஸ்வெலுக்கு வந்து ஒரு 75+ இருக்கு, வெப்ஸ்டருக்கும் ஒரு 75+ இருக்கு. ஏன்னா 3 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் இருக்கு. இந்த ஆப்ஷன் வச்சு அவங்க வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபிளாப் ரிசல்ட்டை விட ஏதாச்சும் ஒண்ணுல வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தொடர்ந்து 5 மேட்ச் தோல்வி, இன்னைக்கு தோக்க மாட்டாங்க நம்புறதுனால நான் ஸ்டோய்னிஸ், மேக்ஸ்வெல், வெப்ஸ்டர் இந்த 3 பேரையுமே நீங்க கொஞ்சம் கவனமா பாருங்க. அதே போல வந்து மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல பென் டக்கெட்டையும் வந்து பாத்துக்கோங்க. ஏன்னா 90+ செலக்ட் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 2 மேட்ச் நல்லா ஆடி இருக்காரு. அதுக்கு முன்னாடி நடந்த நியூசிலாந்துல நடந்த டெஸ்ட்லயும் தலைவர் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாரு. ஃபீல்டிங்ல கூட பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுப்பாரு. மேட்சுக்கு மேட்ச் ஒரு கேட்ச் கண்டிப்பா பிடிக்காம விட்டுற மாட்டாரு. சோ அந்த வகையில டக்கெட், அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ்வெல், அதுக்கடுத்து வெப்ஸ்டர், இந்த 4 பேரையுமே நான் மஸ்ட் பிக்கா பாக்குறேன். நீங்க ஒரு 10 டீம் போட்டீங்கன்னா ஒரு 6ல இருந்து 7 டீம் வரைக்கும் இந்த பிளேயர்ஸ் வந்து கவர் பண்ணுங்க. சோ அப்படிங்கும்போது ஒரு 60% இருந்து 70% வரைக்கும் நீங்க இந்த பிளேயர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இப்போ பார்க்கக்கூடியது மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல நீங்க போக்கஸ் பண்ணக்கூடிய ரிஸ்கான பிளேயர்ஸ் யாரு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 2 ஓபனர்ஸ் கூட வேணாம். நீங்க வந்து டாம் பேண்டன் 20+ ரன் கூட அடிச்சு கொடுக்கல, செலக்டட் பெர்சன்டேஜும் 15 தான் இருக்கு. ஸோ மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நீங்க ஒரு 10,000 பேருக்கு விளையாடக்கூடிய லீக்ல கண்டிப்பா அவரை வந்து போக்கஸ் பண்ணி பார்க்கலாம். அதே போல முன்ரோவையும் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. இது வரைக்கும் அவர் 3 மேட்ச் ஆடி இருக்காரு, 10 ரன் கூட அடிச்சு கொடுக்கல. மொத்தம் 4 மேட்ச் டீம் ஆடி இருக்குதான். ஆனா அவரு விளையாண்டது 3 மேட்ச் தான், 10+ ரன் கூட அடிச்சது இல்ல. செலக்டட் பெர்சன்டேஜ்லயும் 15% குறைவா தான் இருக்காரு. ஸோ மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க கண்டிப்பா அவரை வந்து போக்கஸ் பண்ணி பார்க்கலாம். அதே போல ஸ்வீப்சனையும் நீங்க வந்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க, 10% குறைவா தான் இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா தொடர்ந்து 3 மேட்ச்ல ஸ்வீப்சன் விக்கெட் எடுக்காம இருந்தது கிடையாது. லாஸ்ட் சீசன் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க, ஒரு விக்கெட்டாச்சும் கண்டிப்பா ஒரு மேட்ச்க்கு எடுத்து கொடுத்திருக்கிறாரு. ஸோ அதனால டாம் பேண்டன், முன்ரோ, ஸ்வீப்சன் இந்த 3 பேரையுமே நீங்க வந்து ஒரு 10 டீம் போடக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2ல இருந்து 3 டீம் வரைக்கும் இந்த 3 பிளேயரை வந்து கொஞ்சம் போக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 10 டீம் போட்டீங்கன்னா ஒரு 2 டீம்ல பேண்டனையும், ஒரு 2 டீம்ல முன்ரோவை ட்ரை பண்ணலாம், இன்னொரு 2 டீம்ல ஸ்வீப்சனுக்கு வந்து ஏத்தாப்புல நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த பிச்சில் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைச்சதா நீங்க பாத்தீங்களா? அங்க பெருசா ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைக்கல. ஸோ ஓனா ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணக்கூடியவங்க மட்டும் நீங்க வந்து ஸ்வீப்சனை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அதே போல இந்த டீம்ல மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷனா தான் இருக்கும். ஸோ அதுல வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஜோயல் பாரிஸ் ஒரு நல்ல டெத் ஸ்பெஷலிஸ்ட். கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து நீங்க வந்து 4 ஓவர் எதிர்பார்க்கலாம். அவங்களுக்கு 4 ப்ராப்பரான பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. 5வது ஸ்டோய்னிஸ், 6வது மேக்ஸ்வெல், 7வது வெப்ஸ்டர்னாலும் அவர் கண்டிப்பா 4 ஓவர் பவுலிங் பண்ணுவாரு. 1 or 2 விக்கெட் வந்து எடுப்பாரு. ஸோ மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல நீங்க கண்டிப்பா அவரை ஃபோக்கஸ் பண்ணலாம். செலக்டட் பெர்சன்டேஜ் 15% தான் இருக்கு. பீட்டர் ஸ்டிடில விட அவர் நல்லா விக்கெட் எடுத்து கொடுப்பாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால இவரை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே போல இன்னைக்கு மேட்ச்ல வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணா சாம் ஹார்ப்பரை வந்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு 35% பேர்கிட்ட செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சாம் ஹார்ப்பர் அண்ட் ஜோயல் பாரிஸை வந்து நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 50-50 ஆப்ஷன், ஒரு 10 டீம் போட்டீங்கன்னா 5 டீம்ல வேற கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், இல்ல ஒரு 4 டீம்ல இருந்து ஒரு 5 டீம் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அப்படிங்கிறதுல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு சேஃபான பிக்காவும் ஒரு ஸ்மால் லீக்கு பாத்தீங்கன்னா நாத்தன் மெக்ஸ்வினி, மேட் ரென்சா இந்த 2 பேருமே வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து 50% ஆப்ஷன்ல வந்து இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஏன்னா செலக்டட் பெர்சன்டேஜ் கொஞ்சம் ஹையாவே இருக்கு. ஒரு 80% செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரென்சாவை ஒரு 70% பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே போல ஹூக்மனே வந்து நீங்க வந்து அந்த ஒரு 50% ஆப்ஷன்ல வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா செலக்டட் பெர்சன்டேஜ் ஒரு 50% இருந்தாலும் இந்த மெக்ஸ்வினி, ரென்சா, மேட் ரென்சா, ஹூக்மன் இந்த 3 பேரையுமே நீங்க வந்து கொஞ்சம் கவனமா சேஃபான ஆப்ஷனுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 3 பேர்கிட்ட இருந்தும் இப்ப ரென்சான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், மேட் ரென்சாலாம் குறைஞ்சது வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன் ஆடி கொடுத்துருவாரு. ஸோ அப்படிங்கும் போது நமக்கு வந்து ஒரு 35 ட்ரீம் பாயிண்ட்ஸ் வந்து வந்துடும். சரிங்களா? அதே போல நாத்தன் மெக்ஸ்வினி வந்து டெஸ்ட் பிளேயர் தான். எப்படி ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியா விளையாண்டாங்க அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்லாம் அவர் ரொம்ப பாலை வந்து பொறுமையா ஆடுவார். கடைசி ஒரு 30+ ரன் அடிச்சதுக்கு அப்புறம் தான் 6-4 அடிக்க ட்ரை பண்ணுவார். அது வரைக்கும் பொறுமையா ஆடுறதுனால நீங்க ஒரு 30+ ரன் வரைக்கும் நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். அதே போல ஜிம்மி பீர்சனையும் வந்து நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன், ஒரு 10 டீம் போட்டீங்கன்னா 5 டீம் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பிளஸ் ஸ்மால் லீக்லயும் நீங்க எஸ்எல்லையும் வந்து கொஞ்சம் கவனமா பார்க்கலாம். ஏன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வச்சிருக்கிறாரா. ஸோ அதுல வந்து மேட்சுக்கு 2 கேட்ச் பிடிச்சாலும் ஒரு 16 பாயிண்ட். பிளேயிங் 11 சேர்ந்து பிஃபோர் பேட்டிங்கே தலைமை வந்து 20 பாயிண்ட்ல வராரு. ஒரு குறையாம ஒரு 20 ரன் அடிச்சு கொடுத்தா கூட ஒரு 40+ பாயிண்ட் அப்படிங்கிறது ஒருத்தான பாயிண்டா இருக்கும் ஜிம்மி பீர்சனுக்கு. ஸோ ஜிம்மி பீர்சன், நாதன் மெக்ஸ்வினி, அடுத்து மேட் ரென்சா, ஹூக்மன் இந்த 4 பேரையுமே நீங்க வந்து கொஞ்சம் 50-50 ஆப்ஷன் பிளஸ் எஸ்எல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பிளேயரா பார்க்கலாம். அடுத்து அதே போல இந்த டீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பார்க்கக்கூடியது கொஞ்சம் சேஃபான பிளேயரா வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பீட்டர் ஸ்டிடில். ஏன்னா விளாண்ட 4 மேட்ச்ல 3 மேட்ச் வந்து மினிமம் ஒரு விக்கெட்டாச்சும் எடுத்து கொடுத்துறாரு. அப்படிங்கும் போது அவர் வந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வாங்கி கொடுக்குறாரு. ஒசாமா மிர் இந்த பிச்சில் பெருசா ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைக்கலனாலும் ஸ்பின்னர்ஸ் ஒரு சில விக்கெட் எடுத்திருக்காங்க. அந்த விக்கெட் ஏன் இவரா எடுக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்துல 50% ஆப்ஷன்ல பிளஸ் எஸ்எல்லையும் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு சேஃபான பிக்னா ஒசாமா மிர் அண்ட் பீட்டர் ஸ்டிடில். இந்த 2 பேரையுமே நீங்க தாராளமா ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அவங்கள ட்ரை பண்றது உங்களுடைய விருப்பமா இருந்துரும். ஸோ அவங்கள வந்து நம்ம எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மீதி இருக்கக்கூடிய பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் பேயன் இருக்காரு. ஸோ இவரு எல்லா மேட்சுமே ஸ்கோர் பண்றாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அடிச்ச அன்னைக்கும் ஹை ஸ்கோரா போனாலுமே அவரோட அதிகபட்ச ஸ்கோர் 30ல இருந்து 35 தான் இருக்கு. ஸோ அவர் மட்டும்தான் இந்த டீம்ல நம்ம வந்து விருப்பம் உள்ளவங்க வந்து அவரை ட்ரை பண்ணிக்கலாம். அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரெடி கோச் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜோனத்தான் மெர்ல இந்த 2 பேரையுமே விருப்பம் உள்ளவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மொத்தத்துல 3 பிளேயர் வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து வரிசையா பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்கோர் கார்டை வச்சு கூட பாருங்க. டக்கெட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். சாம் ஹார்ப்பர் வந்து 50% ஆப்ஷன்ல ட்ரை பண்ணலாம். ஸ்டோய்னிஸ் வந்து ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல, மேக்ஸ்வெல் மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல, கார்த்வேட் வந்து உங்களுக்கு வந்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ல, வெப்ஸ்டர் வந்து ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல, இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை அப்படிங்கிறதுல தான் வந்து நம்ம வந்து ஜோனத்தான் மெர்லோ வச்சிருக்கோம். ஜோயல் பாரிஸ் ஒரு மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நல்ல ஒரு பிளேயரை ட்ரை பண்ணலாம். பிரெடி கோச் அதே போலதான் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை. ஒசாமா மிர் வந்து நல்ல ஒரு 50% ஆப்ஷன்ல ட்ரை பண்ணலாம். ஸ்டிடிலையும் வந்து பாத்தீங்கன்னா 50% ஆப்ஷன்ல
நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்க பேண்டன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மல்டிபிள் கிராண்ட் லீக் பிளேயர், ஜிம்மி பீர்சன் ஒரு 50% ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிளேயர், முன்ரோ மல்டிபிள் கிராண்ட் லீக், மெக்ஸனி வந்து பாத்தீங்கன்னா 50%ல இருக்கக்கூடிய சேஃபான ஆப்ஷன், ரென்சா வந்து 50%ல இருக்கக்கூடிய சேஃபான ஆப்ஷன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை அப்படிங்கறத நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் வேணா பண்ணிக்கிறேன், உங்களுக்கு புரியும் அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வால்டர் மஸ்ட் பிக்கு, பேர்க்லெட் மஸ்ட் பிக்கு, ஸ்பென்னர் ஜான்சன் மஸ்ட் பிக்கு, ஸ்வீப்சன் மல்டிபிள் கிராண்ட் லீக்கு 50% ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல எத்தனை பாஸ் மொத்தம் 22 சொல்லியிருக்கோம். 22ல அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 14 அந்த மாதிரி வேணா பாஸ் ஆகலாம், மீதி எல்லாமே கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ நீங்களும் அதுக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய சேஃபான ஒரு ஸ்மால் லீக் டீம் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட் இதுல வந்து டக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து வெப்ஸ்டர், வால்டர், ஸ்டோயினிஸ், மேக்ஸ்வெல், பேர்க்லெட், அடுத்து வந்து ஸ்பென்னர் ஜான்சன். இதுல வந்து 7 பிளேயருமே உங்களுக்கு நான் மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். அடுத்து பீட்டர் ஷிடில், ரென்சா, நாதன் மெக்ஸனி, ஜிம்மி பீர்சன், இந்த 4 பேருமே ஒரு சேஃபான உங்களுக்கு ஒரு ஆப்ஷன். நீங்க இதுல எப்படி ரிஸ்கான ஆப்ஷன் எடுத்துட்டு போலாம் உங்களுடைய ஸ்மால் லீக் டீமுக்கு அப்படின்னா, அந்த மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல வந்து நம்ம பிளேயர் சொன்னோம். ஒருவேளை உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஜிம்மி பீர்சன் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல டாம் பேண்டனை வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணலாம், இல்லையா சாம் ஹார்ப்பரை வந்து சூஸ் பண்ணலாம். என்னோட ஆப்ஷன் டாம் பேண்டன். வந்து ரிஸ்க் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டாம் பேண்டனை வச்சு ரிஸ்க் எடுத்து பாருங்க. அதே போல மேட் ரென்சா ஆர் மெக்ஸனி, இந்த 2 பேருக்கு பதிலா நீங்க உங்களுக்கு வந்து காலின் மொன்ரோவை வந்து ட்ரை பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து மேட் ரென்சாவுக்கு பதிலா நான் முன்ரோவை ட்ரை பண்ணேன். ஆனா மேட் ரென்சா ஃபிளாப் ஆயிட்டாரு, முன்ரோவும் ஃபிளாப் ஆயிட்டாரு. அந்த மேட்ச்ல முன்ரோ ஒரு 30 ரன் அடிச்சு கொடுத்திருந்தா கூட ஒன் சைடா வின் பண்ணி இருந்திருப்பேன். அதை கெடுத்து விட்டு கொஞ்சம் ஆவரேஜான ரிசல்ட் தான் கிடைச்சது. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து முன்ரோ மேல நம்பிக்கை வச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல இந்த பீட்டர் ஷிடில் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஜோயல் பாரிஸ் வந்து எடுக்கணும்னு நினைச்சா நீங்க எடுத்து பாருங்க, அது உங்களோட விருப்பம். இல்லையா ஒசமா மிர்ர கூட நீங்க எடுக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஜோயல் பாரிஸ் பெஸ்ட், பிச் ரிப்போர்ட் வைஸ் படி ஜோயல் பாரிஸ் பெஸ்ட். ஸோ இது வந்து ஒரு சேஃபான டீம் கொடுத்துருக்கேன். அதுல உங்களுடைய ரிஸ்க் ஆட் பண்ணணும்னா நீங்க கண்டிப்பா ஆட் பண்ணிக்கலாம். யாரு முன்ரோ வேணுமா, டாம் பெண்டானு, சாம் ஹார்ப்பரா, ஜோயல் பாரிஸா, ஒசமா மிர்ரா அப்படிங்கிறத உங்களுக்கு உங்க மைண்ட் செட்டுக்கு என்ன தோணுதோ அதையும் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் நான் ஏற்கனவே சொன்னது போல கண்ணை மூடிட்டு நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ் தான் இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு வேற ஏதாச்சும் நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சேவியர் பேர்க்லெட்டுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போங்க. ஸ்பென்னர் ஜான்சனுக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து நீங்க கண்டிப்பா போங்க. ஏன்னா இந்த பிச்சில் பவுலிங் இது வந்து நல்லா இருக்கு. அதே போல யாரு வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றாங்களோ அவங்க டீம் வந்து கொஞ்சம் இந்த இதுல வந்து வீக்கா தான் இருந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட் படி கடந்த லாஸ்ட் 6 மேட்ச் 7 மேட்சா வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் வின் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்க கொஞ்சம் கவனமா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க, குழப்பிக்காதீங்க. ஸோ அதனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஸோ மறுபடியும் உங்க எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்பா. ஸோ இந்த போன வருஷத்தை விட இந்த வருஷம் உங்க எல்லாருக்கும் சிறப்பா அமைன்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நீங்களும் எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்துல இன்னும் நிறைய வருஷம் நல்லா இருக்கும். ஸோ வீடியோ பார்த்த எல்லா சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் 2024 ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க என்ன போடக்கூடிய வீடியோக்கு லைக் பண்ணிருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க, கமெண்ட் பண்ணிருக்கீங்க, எல்லாம் பண்ணிருக்கீங்க நான் கேட்டதுக்கு ஏத்தாப்புல. ஸோ உங்க எல்லாருக்குமே நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.